ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்னாக்தர் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்தோம்ல, ஸோ அந்த ஸ்டோரியோட ஒரு போனஸ் பார்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி டியர். ஸோ ஹாப்பி தீபாவளி. அண்ட் இந்த ஒன் ஷாட் கூட தலை தீபாவளி அந்த டைட்டில் தான் வந்துட்டு போட போகிறேன். ஸோ அதாவது நேற்று போட்டதோட கண்டினியூட்டி தான். பட் தலை தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே பாடியா? ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கி தீபாவளி இல்லையா? ஸோ ஹாப்பி தீபாவளி. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது லாஸ்ட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா சிம் வந்துட்டு ஆர்த்தெல்லாம் எடுத்துருப்பானா. ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி முடிச்சிருப்போம். ஸோ ஒரு ஃபேமிலியாக முடிச்சிருப்போம். ஓகேவா? இப்போது இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, ஜிமின் உங்ககிட்ட கேட்டிருப்பாரு, நீ என்ன லவ் பண்ணியா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டீங்க. சேம் கொஸ்டின் நீங்கள் அவருக்கு ரைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவரும் என்ன ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரெண்டு பேர்த்தோட கேள்விக்கு ஒரு சின்ன ஸ்மைல் தான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு குட்டி ஸ்மைலோட உள்ளே போயிருந்திருப்பீங்க. இப்போது என்னென்னா உள்ளே போகிறீங்களா? ஸோ கொஞ்சம் வீடெல்லாம் வந்துட்டு நீட்டாக இது பண்ணோம்ல. ஸோ ஜிமின் வந்துட்டு ஓரளவுக்கு மெஸ்ஸியாக தான் வச்சுருக்காரு. அதெல்லாம் பார்க்குறீங்க, அடப்பாவி இவன் என்ன இப்படி தான் வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு, என்ன நடக்குதுன்னே புரியல. அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்குது. என்ன சடனாக எதுக்காக இவங்க இப்படி பண்ணாங்க, இவருக்கு என்ன அவ்வளோ அவசியம். அதாவது ஆக்சுவலாக செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அப்படி தானே நீங்கள் நினச்சிருக்கீங்க. இந்த மாதிரி தெரிஞ்சு எதுக்காக இப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர கன்ஃபியூஷனில் அப்படியே நீங்கள் ரெண்டு பேரும் வேலை செய்யறதை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அப்போது சிம் வந்துட்டு டக்குன்னு ஓடி வந்து இவங்களை ஹக் பண்ணுவான். நீங்களும் வந்துட்டு திரும்ப அவனை ஹக் பண்ணிட்டு, சிம் அம்மாவுக்கு ரொம்ப தண்ணி தகமாக்கு எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவனும் அழகாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஓடி போய்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பான். அவன் உங்ககிட்ட வந்தாலே ஒரு முத்தா அப்படி தான். ஓகேவா? ஸோ ஒரு மாதிரி பாஸ்த பயப்பில் பொழியுது. நீங்களும் அது மாதிரி தான். ஜிமின் பார்க்குறாரு, அவரை கண்டுக்கிறதே இல்லாமல் இப்படியே தான் ஒரு வழியாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருப்பீங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஜிமின் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் மாதிரி தான், தட் மீன்ஸ் ஃபாரஸ்ட் கிடையாது, தோட்டம் மாதிரி இருக்கும்ல, அங்கே தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ ஃபார்மிங் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்களும் பார்க்குறீங்க, நீங்கள் ஃபுல்லாக ஃபாரினில் வந்துட்டு படித்த பொண்ணு. ஸோ அங்கேயே வளர்ந்துருப்பீங்க. ஸோ அதாவது தட் மீன்ஸ் அங்கேயே வந்து ஜாப் பார்த்துருப்பீங்க. இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்தப்போ கூட இந்த மாதிரி நீங்கள் காடு தோட்டம் அந்த மாதிரி சைட்லலாம் இருந்தது கிடையாது. கொஞ்சம் சிட்டி சைடு தான். இது வந்துட்டு அப்படியே கொஞ்சம் இன்டீரியராக இருக்க மாதிரி இருக்குது. தட் மீன்ஸ் கொஞ்சம் சிட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் அவுட்டர் சிட்டி. ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு தோட்டம் காடு இந்த மாதிரி வயல் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா. வயல் இருக்காது, மற்றபடி இந்த செரி பழம் அந்த மாதிரி நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் விளை வைக்கிற மாதிரி இடமா இருக்கும். கிரேப்ஸு, பனானா இந்த மாதிரியெல்லாம். இப்போ நீங்கள் சின்ன வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஸ்கூல் கூட்டிகிட்டு வருது அந்த மாதிரி மற்ற வேலையை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இவருக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஏன்னா அவர் வந்துட்டு வெளில போகிறதே அவனை கூப்பிட்டு வரதுக்கு அப்புறம் ட்ராப் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இப்போ அதுக்கும் நீங்கள் போயிடுறீங்களா? என் ஜிம்மினுக்கு நான் செம்மையாக போர் அடிக்கும், வெளியே போகிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சும்மா வெளில போகிறது, பானிபூரி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு பயங்கர சேட்டை பண்ணிவிட்டு லேட்டாக வருவீங்க. இவருக்குன்னா பொறுமையாக இருக்காது. போனவங்க எந்நேரம் வருவாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ உங்கள் ஆஸ் யூஷுவல் டே இந்த மாதிரி தான் போகும். தட் மீன்ஸ் அந்த ஒரு சின்ன ரொமான்டிக் சைடு அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டு பேருக்குள்ள டாக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் சின்ன வரும்போது நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக அவனுக்கு ஒரு ஃபுல் டேக்கர் கொடுத்து பார்த்துப்பீங்க. ஸோ ஜிமிக்கு ஆச்சரியமாக இருக்கும். நிஜமாகவே இந்த மாதிரி தன்னோட குழந்தை மாதிரி நினச்சி பார்த்துக்க முடியுமா ஒரு பொண்ணுனால, அடுத்தவங்களோட குழந்தையா அப்படிங்கிற மாதிரி அவர் உங்களை பார்க்குறப்பெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ நீங்களும் ஒரு மாதிரி அதை கண்டுக்கவே மாட்டீங்க. ஓகேவா? ஸோ ஒரு மாதிரி நல்லா ஃபேமிலியாக ஜாலியாக தான் இருப்பீங்க. இப்போ ஒரு 2 வீக் போகுது. உங்களோட அம்மா அப்பா எல்லோரும் வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இது சடனாக வந்திருக்காங்கன்ட்டு கேட்குறீங்க. உங்களோட அப்பா தான் வந்துட்டு, மறந்துட்டியா தீபாவளி வருதுல அப்படின்னு சொல்லிடுவார். ஆமாம்ல தீபாவளி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறீங்க. அவன் மம்மி ஆமாம் நான் மறந்து போயிட்டேன், எனக்கு அந்த பட்டாசு வேணும் இந்த பட்டாசு வேணும்னு கேட்குறான். ஸோ நீங்கள் அது வேணாம் எனக்கு இது வேணும்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேர் மாற்றி சண்டை போட்டுட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கோம். ஜிமின் வந்துட்டு வெளில வராரு. வந்து பார்த்தா அவங்களோட அம்மா அப்பா இருக்காங்க. உடனே அவங்கள வெல்கம் பண்ணி உள்ளே உட்கார சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இன்னும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மாதிரி ஆர்குமெண்ட்டாக இருக்குது. இல்லை இது வேணாங்கிறீங்க, அவன் அது வேணாங்கிறான். ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க ரெண்டு பேருமே. சரியான கள்ள பிள்ளைங்களா இருக்கீங்க. அப்படி நான் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அம்மா அப்பா வந்துட்டு இன்வைட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்கு தலை தீபாவளி இல்லையா, அதனால் இன்வைட் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் நாங்கள் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு போகலான் தான், பட் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. சொன்னீங்க இது ரிச்சுவல்ஸ் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும் வேறு வழியில் வந்தாகணும் சரின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே வரதுக்கு ஒத்துக்கிறாரு. ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தீபாவளி வருதா. ஸோ அங்கே போகணும். எல்லாமே வந்துட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கீங்க.
கரெக்டா ஜிமினும் வந்துட்டு நீங்கள் பேக் பண்ணி வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து காரில் வச்சுட்ருக்காரு. ஆனால் வெளியே அந்த பக்கம் காருக்கு அந்த பக்கம் 2 பேருக்கு மறுபடியும் ஆர்குமெண்ட்டு. ஜிமின் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. 2 பேரும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. ஒன்றுமே அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்தால் நீங்கள் சைலண்ட் ஆகிடுறீங்க. என்ன தான் இவங்க பேசுவாங்கன்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காரில் இருங்க போகலாம் அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேரும் அழகாக ஓடி போய்ட்டு முன்னாடி ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் முன்னாடி, அவன் வந்துட்டு உங்கள் மடியில் உட்காந்துருப்பான். அப்படியே வந்துட்டு 2 பேரும் அப்படி உங்களை பார்த்த மாதிரி அவனை மடியில் உட்கார வச்சுட்டு 2 பேரும் அப்படியே விளையாடிட்டே வரீங்க. இவ்வளோ நேரம் ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க, தனியாக தான் ஆர்குமெண்ட் வருது. ஸோ ஜிமின் கூட இருந்தால் ஜாலியாக விளையாடிட்டு வரீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன தான் இவங்க பேசுவாங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படியெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பார். ஸோ இப்படி தான் ஃபைனலாக வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. உங்களோட அம்மா அப்பா மாமா வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ ஆர்த்தியெல்லாம் எடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. சிம்க்கு தான் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. அவன் வந்துட்டு அவனுக்கு அதை வச்சுருப்பாங்களே வாங்கினதுமே நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியும் சேர்த்து நிற்க வச்சு அவன் 4 பேத்துக்கு சேர்த்து ஆர்த்தி எடுக்கிறான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்படியே எல்லாத்துக்கும் ஆர்த்தி எடுத்துகிட்டு அவன் குட்டி கையில் அழகாக அந்த இது போட்டு தொட்டு வச்சுட்ருக்கான். ஸோ உங்களோட டேடிக்குன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டு அவனை அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கி ஒரு மாதிரி முத்தமாலேயே புரியுறாங்க. ஸோ அவன் தாத்தா எச்சி படாமல் முத்தா கூட அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் டக்குன்னு இந்த மாதிரி சொல்லவும் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது. எல்லோரும் சிரிச்சுட்டே அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா ஆக்சுவலாக ஒரு நாளுக்கு முன்னாடியே நீங்கள் இப்போ போகிற வந்திருப்பீங்க. ஸோ நாளைக்கு தீபாவளினா இன்றைக்கி வந்திருப்பீங்க. அப்படி தான் உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படியே எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பிடிச்சிருக்கா பாருங்கள், வேணாட்டி கூட மாற்றிக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஜெமீன் வந்துட்டு நல்லாயிருக்கு, இதே ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் உங்களுக்கு சிம்க்கு மட்டும் அந்த டிசைன் பிடிக்கல. அவன் ட்ரெஸ் அவனுக்கு பிடிக்கல, உங்கள் ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கல. ஸோ ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு நிற்கிறீங்க. ஜிமினுக்கு அது புரிஞ்சிடுச்சு 2 பேருக்கும் அது பிடிக்கலன்னு. ஸோ அவரும் வந்துட்டு உங்கள் 2 பேர்த்துக்கு இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஏதாவது சொல்லிட்டு உங்களோட அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்கள்ல, ஸோ அதனால் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இது சூப்பராக இருக்குது சிம் அப்படிங்கிறாரு. அவன் அப்படியே அதையும் பார்க்குறான், ஜிமின் மூஞ்சியும் பார்க்குறான், உங்கள் மூஞ்சியும் பார்க்குறான். ஸோ நீங்களும் அப்படின்னு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஈன்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்குள்ளே ஜிமின் அப்படியே அந்த ட்ரெஸ் இருக்குள்ள, ஸோ அதை வாங்கி மேலே வச்சு பார்த்துட்டு என் செம்மையாக இருக்குது உனக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸையும் பார்க்குறீங்க, ஜிமினையும் பார்க்குறீங்க, சிம்மையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு 2 பேருக்கு இப்போ என்ன சொல்கிறதே தெரில. ஆனால் அந்த டிசைன் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஜிமின் வந்துட்டு அது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்காட்டிக்கும் உங்களோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க நல்ல வேலை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தீங்க, நான் வந்துட்டு தேடி எடுத்து தெரியுமா, எங்கே பிடிக்காமல் போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேறு வழி இல்லைல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு கம்மியாக இருக்கீங்க. ஸோ இப்போது அவங்க வந்துட்டு உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடெலாம் வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் 3 பேர் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ தாத்தா பாட்டியும் சேர்த்து அவன் உட்கார வச்சு, தாத்தா உட்காரு, பாட்டி உட்காரு, நான் அவனுக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறான். டேபிள் ஹைட்டு கூட இல்லை, அவன் வந்துட்டு எக்கி சாப்பாடு பரிமாறுவானா. ஸோ பார்க்கறதுக்கு உங்களுக்கே சிரிப்பாக இருக்குது. அதனால் இப்போது நீங்கள் ஜிமின் கமெண்ட்டாக சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் தாத்தா பாட்டி இருக்காங்களே, அவங்க வந்துட்டு எல்லோரும் கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து கீழே வச்சு ரவுண்டாக கீழே உட்கார ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க அப்பா வந்துட்டு இப்படி சொல்லுவோம், நீங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என் பேரனுக்கு எட்டாமல் கஷ்டப்படுறான், நீ சிரிச்சுட்டு சாப்பிடுவியா, கீழே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எல்லாத்தையும் கீழே உட்கார வச்சிடுறாங்க. ஸோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி அதாவது நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா கூட இது ஓகே, அவனை உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா. ஆனால் அவங்களோட அம்மா அப்பாவும் இவ்வளோ பாசமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் அவங்க இவ்வளோ கேராக இருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது எதிர்பாராமல் கிடைச்ச ஒரு பந்தம் இல்லையா. ஸோ அதனால் அவருக்கு லிட்டரலி கனடா கலங்குட்டி எடி ஐஸோடு தான் உட்காந்துருப்பாரு. ஸோ கரெக்டாக நீங்கள் அதை பார்த்துடுறீங்க, புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு. அதனால உடனே சிம் இங்கே வா, நீ உன் தாத்தா பாட்டிக்கு பரிமாறுந்து போதும், அப்பாவுக்கு பரிமாறு அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் அப்பாவுக்கு நீ இருக்கல்ல, நீ பண்ணு, நான் தாத்தா பாட்டிக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த குள்ளவாத்து அந்த மாதிரி சொல்லுது. ஸோ நீங்கள் அப்படியே குள்ளவாத்து ஆரம்பிச்சிட்டியா, நீ இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் பார்த்துக்கலாம், இங்கே தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, உன்னால் நீ இது பண்ண முடியாது அப்படிங்கிறான். 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு இதை பார்த்து சிரிப்பு வந்திருக்கும். ஸோ அவர் சிரிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அவன் வந்துட்டு சாப்பிடாம எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் குள்ளே பார்த்துங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. என்ன வயன் அப்படிங்கிறான். ஆக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் எல்லாத்துக்கும் ஊட்ட, நீங்கள் எல்லோரும் ஆளுக்கு வருவா அவனுக்கு ஊட்ட, அப்படியே அவன் வயிறு பெருசாகிட்டே வருது. அவனுக்கு தெரியல, சாப்பிட்ருப்பான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குனிஞ்சு பார்க்குறான். பார்த்தா வயிறு அப்படியே பலூன் மாதிரி பொட்டு கொடியாட்ட இருக்கு. அப்படியே வயிற்று தொட்டு பார்த்துட்டு, வயன் நீ ரொம்ப மோசம், எனக்கு இவ்வளோ பெரிய தப்பு வர வச்சிட்ட,
நீ ரொம்ப மோசம், இனிமேல் உங்ககிட்ட நான் சாப்பாடே வாங்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஸோ எல்லாருக்கும் செம சிரிப்பு. ஒரு தடவை சாப்பாடு சாப்பிட்டா அவ்வளோ பெரிய தப்பு வந்துடுவா என்ன. ஆனால் அவன் வேணும்னே வயிற்று உப்புன மாதிரி பண்ணிக்கிட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஃபைனலாக எல்லோரும் சாப்பிடலாம் முடிச்சதுக்கப்புறமா அப்போ உங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்க, தட் மீன்ஸ் உங்களோட அம்மா அப்பா, அவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், அவங்களுக்கு வயசாகிடுச்சுல்ல. ஸோ அவங்க பேரனை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப ஏதோ 90 வயசு ஆன மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு சலுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி படுக்கிறாங்க. இது வரைக்கும் ஆடி ஆடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இப்போ சடனாக இப்படி பண்ணவும், நீங்கள் போன வாரம் வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். என் பேரை இவ்வளோ பெருசாக இருக்கான், அப்போ எங்களுக்கு வயசாகலையா? வயசாகிடுச்சு அங்கே, அதுவே எங்களுக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிம் வந்துட்டேன், ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் அவனுக்கு காலில் அமுக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அழகாக காலில் அமுக்கி விடுறான். அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். அவங்கள தூங்க வச்சிட்றான். ஸோ அவங்க அப்படியே வந்துட்டு தூங்கியிருப்பாங்க. பேரை வந்துட்டு காலில் அமுக்கி கையெல்லாம் அமுக்கி விட்டதில் தூங்கியிருப்பாங்க. இப்போது அவங்களுக்கு வந்துட்டு ஃபேனெல்லாம் கரெக்டாக திருப்பி ஃபேன் காற்று வர மாதிரி வச்சு விட்டுட்டு அப்படியே வெளியே வரான். வெளியே வந்தால் நீங்கள் ஒரு வாரமாக உட்காந்துருக்கீங்க ஃபோனை பார்த்துட்டு. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் வேறு ஒரு சைடு ஜிமின் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஃபோனை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவன் அப்படியே இடுப்பில் கையை வச்சுட்டு உங்களையும் பார்க்குறான். நீங்கள் ஃபோன் தான் பார்க்குறீங்க. அப்போது அம்மா இன்னசென்ட் ஃபோன் தான் பார்க்குறா, ஆனால் அப்பா நாட்டி பாய் அம்மாவே பார்க்குறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குள்ள வார்த்தை இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிக்குது. ஸோ அப்படியே அவன் காது கிட்ட வந்து அவன், மம்மி நீ ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க அப்படிங்கிறான். நானா? ஒன்றும் கிடையாது, நான்லாம் இன்னசென்ட் இல்லைப்பா, நான் ரொம்ப இன்னசென்ட்டுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவன் மக்கு வைன், நீ இன்னசென்ட் தான், நீ எதுவுமே தெரியாமல் ஃபோன் பார்த்துட்ருக்க, ஆனால் அப்பா ஃபோன் பார்க்குற மாதிரி ஃபோனை கல் வச்சுட்டு உன்னையே பார்த்துட்ருக்காரு, சைடில் பாரு அப்படிங்கிறான். நீங்களும் அப்படியே லைட்டாக என்னடா அவன் சொல்கிறான், ஜிமின் நம்மளே பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாடி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அவ்வளோதான், உங்களுக்கு செம ஷை ஆகிடும். என்ன நம்மளே பார்த்துட்ருக்கான் எவ்வளோ நேரம் அப்படின்ட்டு. உங்களுக்கு வேறு ஜிம்னை பிடிக்குமா? ஒரு மாதிரி ஷை ஆகுது, ப்ளஷ் ஆகுது அப்படின்னு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவோம். ஜிம் இருந்துட்டு வயன் நீ வைக்கப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாடா எனக்கு ஒரு மாதிரி ஷையாக வருதே ஏன்னு தெரில அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அவன் அர்த்தம் சொல்லி கொடுக்குறான். நமக்கு பிடிச்சவங்க இப்படி பார்த்தா ஷையாகும் அப்படிங்கிறான். குள்ள பார்த்து உனக்கு அப்படி இதெல்லாம் தெரியும் நீங்கள் கேட்க. ஏன்னா மீரா என்னை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஷையாகும் அப்படின்ட்டு வைக்கப்படுறான். அந்த ஸ்கூலில் ஒரு பொண்ணு இருப்பாள்ல, ஸோ அவள் அண்ணா கிட்ட கூட சண்டை போடுவாள்ல, அவளை பார்க்கறதுக்காக பேசுறதுக்காக, அந்த பொண்ணு தான். அடப்பாவி இப்போவே நீ இப்படியா? அப்போது உன் அப்பா பிடிக்கிறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பிடிச்சி கிச்சு கிச்சு மட்டும் விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கிறப்போ சடனாக அவன் இல்லை எனக்கு பட்டாசு வேணும் அப்படிங்கிறான். சொன்னீங்க சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மிக்கிட்ட போய் 2 பேர் நிற்கிறீங்க. ஸோ அவர் டக்குன்னு அப்படி ஃபோனை பார்க்குற மாதிரி குனிஞ்சுக்கிட்டு இப்போ தான் உங்களை பார்க்குற மாதிரி சொல்லுவேன், என்ன ஜிம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 2 பேருமே எனக்கு பட்டாசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி ஓகே என்ன பட்டாசு வேணும்னு கேட்குறாரு. நீங்கள் எனக்கு அந்த புஷ்வானம் வேணும்னு கேட்குறீங்க. அவன் இல்லை எனக்கு அப்படியே திரியாக இருக்கும்ல, அப்படியே வெடிச்சட்டா பாட்டு பாரு அணுகுண்டு அந்த மாதிரி வேணும்னு கேட்குறான். சொன்னீங்க அதெல்லாம் வேணாம் ஜமீன், அதெல்லாம் வந்துட்டு பயமாக இருக்கும், அந்த சத்தம் வந்து எனக்கு நெஞ்சை வெடிச்சிடும், எனக்கு சின்னதாக பட்டாசாக வேணும்னு நீங்கள் கேட்க. அவன் அதெல்லாம் இல்லை எனக்கு வந்துட்டு அப்படியே ஊரே பிஞ்சு போகிற மாதிரி சத்தம் வர மாதிரி அவ்வளோ பெரிய சத்தம் வர மாதிரி பட்டாசு வேணும்னு கேட்குறான். 2 பேரும் மாற்றி ஆளுக்கு ஒன்று இது வேணாம் அது வேணான்னு கேட்டு ஜிமினுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். ப்ளீஸ் ஷடாப் அப்படின்னு கத்துவார். அவர் கத்துறதுல உங்களோட அம்மா அப்பாவே எந்திரிச்சு வந்துடுவாங்க. எந்திரிச்சு வந்து வெளியே பார்த்தா ஜிமின் பாவம் 2 பேத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. நீங்கண்ணா ஜிமின் இங்கே பாரு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்க. அவன் அது வாங்கி கொடுக்காத டாடி இதுதான் வேணும், ஒயன் என் கூட சேர்ந்து இது வெடி அப்படிங்கிறான். நீங்கள் குள்ள பார்த்து என் கூட சேர்ந்து நீ இதை வெடிங்கிறீங்க. ஜிமின் அப்படியே 2 பேத்துக்கு நடுவில் திருத்திருந்து முழிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது உங்களோட அப்பா அம்மாவுக்கு. அவங்க அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ சடனாக அவங்களும் உள்ளே வந்து ஜாயின்ட் ஆகிக்கிறாங்க. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க. அவன் பார்த்தா பாட்டி எனக்கு பிடிச்சது தானே வாங்கி தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் உனக்கு எது பிடிக்குதோ அது மட்டும்தான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வயன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். வயனுக்கு பிடிச்சதெல்லாம் வேணாம், உனக்கு பிடிச்சதான் நாங்கள் வாங்கி தருவோம் வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. அவன் உங்களை பார்த்து வெவ அப்படிங்கிறான்.
என்னடா குள்ள பார்த்து என் அம்மா அப்பாவே சேர்த்து நீ மயக்க வச்சிட்ட அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் சிரிச்சுட்டே போயிடுறான். அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க கடைக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக. இப்போ நீங்கள் சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஜிமின் அப்படி பார்க்குறாரு. அந்த ஊஞ்சல் பக்கத்தில் இருக்கும்ல, ஸோ அவர் ஊஞ்சல் உட்காந்து ஆடிட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் அந்த ஊஞ்சல் உட்காந்துட்டு மூஞ்சல் அப்படியே சோகமாக வச்சுக்கிட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஐயன் வா அப்படிங்கிறாரு. எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. ஸோ நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. கை எப்படி கொடுக்குறாரு. அதை பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஸோ சிரிச்சுட்டே கையை கொடுக்குறீங்க. ஸோ உங்கள் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு கார் எடுத்துகிட்டு அவனை கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஜிம்னோட கார் இங்கே தான் நிற்கும். பட் இருந்தாலும் வந்துட்டு அவர் உங்களை நடந்தே கூப்பிட்டு போகிறாரு. பார்க்குறீங்க, ஜிம்மி நம்ம வெளில அங்கே போகிறோமா என்ன, ஏன் நடந்து போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு ஜஸ்ட்டு கூட வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறீங்க அந்த ரோட்டில். ஒரு மாதிரி நல்லா ரொம்ப வெயில் கிடையாது, ரொம்ப இதுவும் கிடையாது, குளுக்குள்னு காற்றடிக்குது. ஒரு மாதிரி அந்த கிளைமேட், அந்த அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. லைட்டாக அந்த லீப்பெல்லாம் கூட மேலே பாலாகிறது, பூவெல்லாம் மரச்செடியில் இருக்கிறதெல்லாம் பாலாகிறதுன்னு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு வெதரில் இப்படி ஜிமின் கூட கை கொடுத்துட்டு போகிறது இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலாக எங்கே தான் போகிறீங்கன்னா ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக அது ஒரு ட்ரெஸ் கடை. நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே எதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கலல்ல, நீ மார்னிங் அதை போட்டுக்கோ, ஈவினிங் நைட்டுக்கு அதை போட்டுக்கோ. நானே வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ போனால் உங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கன்னா செம ஹாப்பி ஆகிட்டீங்க. அப்புறம் ஜிம்க்கு அப்படின்னு கேட்குறீங்க. அவனுக்கு அவன் தாத்தா பாட்டி வாங்கி கொடுத்துருவாங்க, எப்படியும் அவன் ட்ரெஸ்ஸு பிடிக்கலல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அவன் அப்படி சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கும் சேர்த்து எடுத்துக்கிறீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு அவருக்கும், அதாவது உங்களோட அம்மா இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் சேர்த்து எடுக்கிறாரு. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு ஜிமின்க்கு நீங்கள் நீ இதை எடுத்துக்கோ, எனக்கு மேட்சா அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜிமின் 3 பேரும் ஒரே மாதிரி போடுற மாதிரி ஒரே மேட்ச் செட்டை எடுத்திருப்பீங்க. ஸோ அம்மா அப்பாவுக்கு ஒரே மாதிரி எடுத்திருப்பீங்க. அப்படியே ட்ரெஸ் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வராரு. நீங்களும் அப்படி நடந்து வந்துட்டுருக்கப்போ சடனாக பட்டாசு கடைக்கு கூப்பிட்டு போகிறாரு. இங்கே எதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா அம்மா அப்பா வாங்க போயிருக்காங்கல்லன்னு. ஸோ உங்களுக்கு என்னென்ன பட்டாசு நீங்கள் அங்கே கேட்டு சண்டை போட்டிங்களோ அத்தனையும் வாங்கி கொடுக்குறாரு. டபுளாக வாங்கி கொடுக்குறாரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஏன்னா நீங்கள் ஃபாரின்ல இருக்கிறப்ப நல்லா சம்பாதிப்பீங்க, கையில் காசு இப்போ கூட தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நமக்கு பிடிச்சவங்க நமக்கு வாங்கி கொடுக்குறப்போ அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு அப்படி ரொம்ப ஜாலியாக குதிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்படி ஹாப்பியாக இருக்கிறது ஜிமின் பார்க்கறதுக்கு சின்ன வயசில் அது கூட விளையாடுறப்பெல்லாம் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்க்குறாரு. இன்னும் கொஞ்சம் கூட மரவும்ல வளருவோம்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அங்கேருந்து கூப்பிட்டு வராரு. கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது மாட்டிக்கிறீங்க 2 பேரும். ஜிம் கேட்டுக்கிட்ட கையை கட்டி கோமா நின்றுருக்கான். ஸோ ஜிம்க்கு பின்னாடி தாத்தா பாட்டி 2 பேரும் அவனுக்கு பாடி கார்டு மாதிரி கையை பின்னாடி கட்டி நின்றுருக்காங்க. 3 பேர்த்தையும் பார்த்து 2 பேர்த்துக்கு ஷாக்கு. அப்படியே ஜிம் கிட்ட வந்து நின்றுட்டு கையில் என்ன அப்படின்னு கேட்குறான். அது வந்து அப்படிங்கிறீங்க. டாடி ஏன் அவளுக்கு நாக்கு வாயெல்லாம் படப்படங்குது, நீ சொல்லு என்ன கையில் அப்படிங்கிறான். அது பப்பா தா அப்படிங்கிறாரு. என்ன 2 பேர்த்துக்கும் வாய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ 2 பேரும் சேர்ந்து ட்ரெஸ்ஸும் பட்டாசும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட அப்பா அதான் நான் வாங்கி கொடுத்தல ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறாரு. உங்களோட அம்மா அதான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல பட்டாசு அப்படிங்கிறாங்க. ஜிம் ஆமாம் எல்லாமே இங்கே இருக்குல்ல, நீங்கள் இதுக்கு தனியாக போனீங்க எங்களை விட்டுட்டு அப்படின்னு கேட்குறான். இடுப்பு மேலே கையை 2 வச்சுக்கிட்டு. அப்போ ஜிம்மின் வந்துட்டு அது வந்து ஜிம் நல்லா யோசிச்சுப்பாரு. காலையில் வந்துட்டு படித்த தான் எடுத்து போட்டு ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நைட் வந்துட்டு அப்பா வாங்கிட்டு வந்து ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா அப்படிங்கிறாரு. ட்ரெஸ்ஸு ஓகே, பட்டாசு அப்படிங்கிறான். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முழிக்க கரெக்டாக அவனும் அந்த பட்டாசெல்லாம் வந்து வாங்கி பார்த்துட்றான். பார்த்தா நீங்கள் கேட்டது மட்டும் இருக்கு, அவன் கேட்டதில்லை. டாடி என்னது நீ எனக்கு மட்டும் ஃபேவர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் என்னடா நீ என் புருஷனையே பேசுகிற குள்ளே பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, உன் தாத்தா பாட்டி கூட போனல, நீ உனக்கு பிடிச்சது மட்டும் தானே வாங்கினேன், எனக்கு பிடிச்சது வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் வயன் நீ தெரியாமல் எதுவும் பேசாத, அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். பார்த்தா ஒரு பக்கம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்களா அதெல்லாம் அவனும் வாங்கியிருக்கான். இந்த பக்கம் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சுருக்கான். ஸோ 2 பேரும் சேர்ந்து வெடிக்கிறதுக்காக நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. ஜிமினும் பார்க்குறாரு. 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிறீங்க. இப்போ அம்மா அப்பா வந்துட்டு குழந்தை கூட இப்படி இருக்குது, ஆனால் நீங்கள்
எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் திட்டுறாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, டேய் நல்லா பாருடா, என் கையில் இன்னொரு பேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா அதில் இவன் கேட்டதெல்லாம் நீங்களும் வாங்கியிருக்கீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி செம ஹாப்பி ஆகிடுது. நீ எனக்காக வாங்கினியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஆமாடா குள்ளே பார்த்து நீ தான் அதுக்குள்ளே திட்டிட்டியே அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படியே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். சொன்னீங்க அப்படியே அவனை தூக்கிட்டு அப்படியே கொஞ்சிட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க. இப்படி தான் அந்த அன்றைக்கி டே போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. ஜிம்மினும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஜிம் உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். கரெக்டாக உங்களோட அம்மா அப்பா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க கண்ணே பற்றும் போல் ஜிம் நடுவில் போட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்கள் 2 பேரையும் சேர்த்து அப்படி ஹக் பண்ணி படுத்துருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்குது அவங்களுக்கு. என் பொண்ணு இப்படியெல்லாம் தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். பரவாயில்ல, அவள் ஏதோ சன்னியாசியாக போகிறேன் அப்படி போகிறேன் இப்படி போகிறேன்ட்டு இருந்தா, இந்த கடவுள் புண்ணியமோ எங்களுக்கு இதெல்லாம் பார்க்க ஒரு கொடுப்பினை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே திருஷ்டி கையில் எடுத்து நட்டை எடுப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறாங்க. அவ்வளோ நட்டை விட்டு இவங்க கண்ணே அவ்வளோ பட்டுருச்சு போல். ஸோ அதுக்கப்புறமா முதல்ல போயிட்டு அவங்க ஜிம்மினை தான் எழுப்புறாங்க. ஜிம்மின் அங்கே தூக்காது அப்படிங்கிறாரு. எந்திரிடா என்ன அப்படிங்கிறாரு. ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்த பையன் தானே, போடானே கூப்பிடுவாரு. எந்திரிடா அப்படின்னு சொல்கிறாரு. ஜிம்மின் அங்கிள் ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படிங்கிறாரா. உடனே சிம் எழுப்புறாங்க. உங்களோட அம்மா உங்களை எழுப்பிட்டுருக்குறாங்க. நீங்கள் என்ன மம்மி ப்ளீஸ் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் நல்லா சிம்மை பிடிச்சிக்கிறீங்க. ஆனால் சிம் எந்திரிச்சுக்கிறான். எந்திரிச்சு தாத்தா குட் மார்னிங், பாஜா குட் மார்னிங் அப்படிங்கிறான். அச்சோ என் தங்கா கூட எந்திரிச்சுக்குச்சு, இன்னுங்க 2 எந்திரிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் அவன் அப்படியே எந்திரிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஜிம்னு நினச்சி ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணேன். அவரும் ஜிம் நினச்சி உங்களை டைட்டாக ஹக் பண்ணேன். அப்படியே இவங்க 3 பேரும் உங்களை அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஒரு மாதிரி உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு ஷை ஆகிடுது. வாடா நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஜிம் டேடி எந்திரி அப்படிங்கிறான், மம்மி எந்திரிங்கிறான். ஆனால் உங்களுக்கு அது கேட்கல. ஜிம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி உங்களை தட்டிக்கிறீங்க. ஸோ இவங்க ஜிம்மை கூட்டிகிட்டு போயிட்டு சரி வா நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் ஏதோ நினச்சிட்டு போயிருப்பான். அங்கே போய் பார்த்தா நடுவில் அந்த ஒரு கல்லெல்லாம் வெளியே போட்டு அந்த வெளியே துணி தைக்கிற மாதிரி கல் கூட சில பேர் செட் பண்ணி வைப்பாங்களா, அந்த மாதிரி கல்லெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கல் இருக்குது. அங்கே கொண்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. இங்கே எதுக்கு உட்கார வச்சுருக்கீங்க, குளிருது அப்படிங்கிறான். மணி 5:30 தான் இருக்கும். அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பக்கத்தில் தண்ணி காய வச்சுருக்காங்க. ஒரு கப்பு நிறைய எண்ணெய் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு துண்டு மட்டும் இடுப்பில் கட்டிகிட்ருப்பாங்க. அந்த துண்டு உள்ளே பேண்டிஸ் போட்டிருப்பான். ஓகேவா, குட்டி பையன் தானே, ஸோ போட்டிருப்பான். அப்படியே துண்டு கட்டியிருக்காங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க எண்ணெய் எடுத்து அப்படியே அவன் தலையில் ஊற்ற வர அவன் கத்திட்டு ஐயோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கே குதிச்சு ஓடி வரான். அந்த குள்ளே ஓடி வர துண்டெல்லாம் வந்துடுது. ஸோ வெறும் பேண்டிஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அதோடு ஓடிட்டு இருக்கிறான். ஓடி உங்கள் 2 பேர் படுத்துருப்பீங்கள்ல, எட்டி பார்க்குறான். பார்த்தா 2 பேர் கட்டி பிடிச்சி தூங்குறீங்க. ஐயோ இவங்க ரொமான்ஸ்க்கு ஒரு அளவே இல்லை, நேரக்கால தெரியாமல் ரொமான்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் போட்டு சப்புன்னு அடிக்கிறான். ஸோ நீங்கள் அலறி அடிச்சு எந்திரிச்சா அவன் இப்படி அரைக்குறையாக நிற்கிறான். கொள்ள என்னடா ஜட்டியோடு நிற்கிறேன்னு நீங்கள் கேட்க. ஸோ ஜிம்மினுக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ ஜிம்மின் சிரிச்சுட்டே அவனை கலாய்க்கிறாங்க. எனக்கு தெரியும்டா, இதுக்கு தான் நான் எந்திரிச்சே வரலை, பார்த்தியா உன்னை ஜட்டோட ஓட விட்டாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. விழுந்து சிரிக்கிறாரு. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. அவன் ரியாக்ஷன் பார்த்தா அப்படியே முடியெல்லாம் ஒரு மாதிரி பரட்டு தலையோட தூக்கத்தில் ஓடிருப்பான்ல. ஸோ அப்படியே அந்த மாதிரி அறகுறையாக வந்திருக்கிறாளாம். அவனை பார்த்து கொள்ளாதுன்னு சிரிக்கிறீங்க. ஸோ கரெக்டாக பின்னாடியே உங்கள் அம்மா அப்பாவும் ஓடி வந்துடுறாங்க. அவனை துரத்திட்டு பார்த்தா 3 பேர் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஓ எஞ்சிட்டீங்களா நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பக்கத்துலேயே வர, இந்த பக்கம் ஜிம்மின் பக்கத்துலேயும் வர. உங்கள் 2 பேருக்கு என்ன பண்ணுறது இல்லை. ஜிம்னா நான் 3 சொல்லுவேன். நான் 3 சொல்ல முடிக்கிறப்போ எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிடலாம் சரியா அப்படிங்கிறான். சரிடா சீக்கிரம் கவுண்ட் பண்ணுன்னு சொல்லி ஜிம்மின் சொல்ல அவன் 1 2 சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக 3 சொல்லிடுறான். ஸோ அவன் 3 சொன்ன உடனே அவன் ஜம்ப் பண்ணி ஓடிட்டான். இப்போ நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்க, மாட்டிக்கிட்டீங்க. அடப்பாவிக்குள்ளே பார்த்து நீங்கள் சொல்ல ஜிம்மின் ஜிம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் குடிமை உங்களோட அம்மா கையில், ஜிம்மின் குடிமை உங்கள் அப்பா கையில். ஸோ 2 பேர்த்தையும் அப்படியே முடி பிடிச்சி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்களும் அப்படியே போகிறீங்க. அங்கிள் வானா அங்கிள்னு ஜிம்மின் கெஞ்சுறாரு. ஸோ நீங்களும் வானாமா சொல்லி கெஞ்சுறீங்க.
ஏய் வாங்கடி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் கூட்டி போயிட்டு அங்கே வெளியே உட்கார வச்சுட்டு அப்படியே எண்ணெய் எடுத்து மணி 5:45 இருக்கும், 5:45 தான் இருக்கும். அப்படியே அந்த ஜாமத்தில் எண்ணெய் எடுத்து அப்படியே மேலெல்லாம் ஊற்றி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜிமினுக்கு நான் ஷர்ட்டெல்லாம் கழட்டி விட்டாங்க. அவங்களோட அப்பா போட்டு மசாஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க புது மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு. அவருக்கு நான் எலும்பே உடஞ்சிரும் போல் வலிக்குது. ஸோ அவங்களோட அப்பா மசாஜ் பண்ண ஜிம்மி வந்துட்டு ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தா அவங்களுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. அப்போ அப்படியே இந்த பக்கம் பார்க்குறீங்க, இந்த குள்ளவாத்து எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த குள்ளவாத்தை ஒரு ஓரமாக ஒழிச்சிட்டு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்குது வாயில் கையை வச்சுட்டு. சொன்னீங்க அம்மா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு அவருக்கு இடத்த காட்டி கொடுத்துட்றீங்க. அவங்களும் சரி வயன் ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் உள்ளே போயிட்டு உனக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிற மாதிரி அந்த சைடு போகிறாங்க. அவன் உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆனால் அந்த பக்கம் போகிற மாதிரி போய் அவனை அப்படியே லம்பாவே தூக்கிடுறாங்க கொத்தோட. அவன் கற்றுக்கத்துன்னு கத்துறான், பாட்டி வீடுன்னு சொல்லிட்டு. ஸோ கொண்டு வந்து இப்போ உங்களை எழுந்திரிக்க வச்சுட்டு அவனுக்கு குளிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. அவன் அப்படியே முறைக்கிறான், ஐயன் நீ தானே மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே எண்ணெய் கண்ணுக்கெல்லாம் வருது. அப்படியே வந்துட்டு கண்ணை தேய்ச்சிட்டு வாழான்ட்டு அழுதுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிம்மினும் வந்துட்டு அப்படி தான் ஐயோ அங்கிள் வேணாம் அங்கிள் கண்ணெடுத்துங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே 2 பேரையும் பார்க்குறீங்க. அப்பா பையன் அப்படியே எப்படி சொல்கிறது டிக்டோ என்ன பண்ணுறாரோ அப்படியே இதை பண்ணிகிட்ருக்குறான். அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்கனால ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்து வச்சுருக்குறீங்க. ஸோ இப்படி தான் ஃபைனலாக உங்களுக்கு குளிக்க சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுடுறாங்க. 3 பேரும் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறீங்க. ஸோ அம்மா அப்பா இருக்காங்கள அவங்களும் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்புறம் என்ன எல்லோரும் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஜாலியாக பட்டாசெல்லாம் வச்சுருக்கிறீங்க. ஸோ ஃபேமிலியாக ஹாப்பியாக தலை தீபாவளி சூப்பராக போகுது. ஸோ அதுக்கப்புறம் மதியம் வந்துட்டு இந்த சிக்கன் மட்டன் அந்த மாதிரி வந்துட்டு பல வித ஐட்டங்களும் ஊறுறது பறக்கிறது நடக்கிறதுன்னு சொல்லிட்டு தவறுறதுன்னு எல்லாத்தையும் உங்களோட அப்பா எடுத்துகிட்டு வந்து மருமகனுக்காக அப்படி சமைச்சு வச்சுருக்காரு. ஸோ அதில் சில ஐட்டம்லாம் உங்களுக்கு சாப்பிட தெரியல, மெயினெல்லாம் உங்களுக்கு சாப்பிட தெரியல. ஸோ ஜிம் தான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறான். உங்களோட அம்மா தலையிலே கொட்டுறாங்க, குழந்தை உனக்கு எடுத்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட அம்மா ஜிமினுக்கு எடுத்து கொடுக்குறாரு, ஏன்னா அவருக்கு எடுக்க தெரியல. நீங்கள் முறைக்கிறீங்க, என்ன மட்டும் கொட்டினா ஜிமினுக்கு மட்டும் எடுத்து கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம் சிரிச்சுட்டு மம்மி நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன், உனக்கு நான் பையன் இருக்கால அப்படின்ட்டு உங்களுக்கு ஊட்டியெல்லாம் விடுறான். ஸோ நீங்கள் பத்தியா என் பையனை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படி சாப்பிட்டுருக்குறீங்க. ஸோ ஜிமினுக்கு உங்களோட அம்மா எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அவரும் வந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது. ஸோ மறுபடியும் ஜிமின் எடுத்த ட்ரெஸ் எல்லாம் எல்லோரும் போட்டுருக்கீங்க. ஸோ இப்படி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு அழகாக வீடியோலாம் எடுக்கிற மாதிரி முன்னாடி அந்த ஸ்டாண்டர்டில் வச்சு வீடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட்டு ஜாலியாக பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி டே சூப்பராக போகுது. தலை தீபாவளினா அப்படி தான். ஸோ நீங்களும் எதிர்பார்க்கல, ஜிம்முன்னு எதிர்பார்க்கல இந்த தீபாவளி உங்களுக்கு வந்துட்டு தலை தீபாவளியாக இருக்கும்னு. ஸோ ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக சின்ன ரிச்சுவல்ஸோட அவ்வளோ அழகாக முடியுது அந்த டே. அப்படியே தான் அந்த அன்றைக்கி முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போகணும்ல. ஸோ ஜிம்மில் வந்துட்டு எல்லாம் பழங்களெல்லாம் பறிக்க வேண்டிய டைமில் பறிக்கணும். ஸோ இல்லைனா அது வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகணுங்கிறாரு. நீங்களும் சரிம்மா அவருக்கு வேலை இருக்கான் நாங்கள் கிளம்புறோம், நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லடி வீடெல்லாம் குப்பையாக கிடக்குது, நல்லா க்ளீன் பண்ணணும், நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிம் வந்துட்டு தாத்தா பாட்டி பாய் சீக்கிரம் வாங்க நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஏறுறான். ஏறி அடுத்த செகண்ட் திரும்பி ஃபோன் பண்ணிட்டு பாட்டியா மிஸ் யூ நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவங்க சிரிச்சுட்டு ஐ மிஸ் யூ ஜிம் நல்லா இருக்கியா நாங்கள் நல்லா இருக்கோம் சாப்பிட்டியான்னு அவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜிம்னு மாற்றி மூஞ்சி பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு வரீங்க. ஸோ அவன் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டான். நீங்கள் 2 பேரும் சும்மா ரொமான்ஸ் பண்ணிட்டே வரீங்க அப்படிங்கிறான். நாங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் கேட்க ஆமாம் பின்ன என்ன அப்பா கார் ஓட்டுறதை விட்டுட்டு உன்னையே பார்த்துட்ருக்காரு, அப்புறம் நான் என்ன பண்ணுறது எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி பின்னாடி வந்திருப்பான். ஸோ ஜிமினுக்கு பக்குன்னு ஆயிடுது, இவனடா எல்லாமே கண்டுபிடிச்சதான்னு சொல்லிட்டு இல்லை நான் அந்த பக்கம் உன்னை தான் ஜிம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். டாடி நான் பின்னாடி வந்து 1/4 மணி நேரம் ஆகுது, நீ இன்னும் அங்கே தான் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜிம்மி இருந்துட்டு இல்லை நான் ரோடு சைடு மிரர் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. உடனே ஜிம் டாடி தப்பு இல்லை நடவை நீ பார்க்கலாம் கொஞ்சம் கூட தப்பு இல்லை அப்படிங்கிறான். ஜிம்மில் அப்படி காரை ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. இவனுக்கு இதெல்லாம் யாரோ சொல்லி கொடுக்குறான்னு உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. என்ன சிரிக்கிறேன்னு உன்னை கேட்குறாரு, சரி உங்களை கேட்குறாரு. நீங்கள் இதுக்கே ஷாக்கானா எப்படி அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்குது தெரியுமா அப்படிங்கிறீங்க. அவருக்கு ஷாக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அவள் பேர் மீரா, உன்னோட வருங்கால மருமக அப்படிங்கிறீங்க. மருமகளா டே என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் வெக்கப்படுறான். ஸோ
டேடி என்ன ஷை ஆக்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது அப்படிங்கிறான். இந்த வார்த்தையெல்லாம் நமக்கே இப்போ தான் தெரியும், அர்த்தம் தெரியும். ஆனால் இவன் இப்போவே யூஸ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ஜிமின் ஷாக்கா அவனையே பார்க்க நீங்கள் சிரிச்சுட்டு ஜிமின் காலேடு அது சின்ன பையன்ல அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பையன் எல்லாரும் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனது செம்ம டயர்டு, 2 நாளாக ஆட்டம் போட்டதால கொஞ்சம் நெஞ்சமாக அப்படியே போனது 3 பேர் பொறுத்து விழுந்துடுறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு சரி ஓகே நான் போயிட்டு என்னோட ரூமில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போயிடுறான். அவன் அங்கே போனதுக்கப்புறமா நீங்கள் ஜிமின் மட்டும்தான் அப்படியே அந்த பெட்டு மேலே ஃபுல்லாக படுத்துருக்க மாட்டேங்க. தட் மீன்ஸ் சைடில் வந்துட்டு அப்படியே உட்காந்த மாதிரி உட்காருவாங்க. ஸோ அப்படியே உட்காந்துட்டு கயிறு நீட்டி படுப்பாங்கள்ல டயர்டாக இருந்தால் அந்த மாதிரி தான் கிடக்குறீங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரே பெட்டில் தான். ஸோ அப்படியே ஜிமின் வந்துட்டு அவன் அந்த பக்கம் போனதுமே உங்களை திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பேன் படுத்துருக்கீங்க மேலே விட்டதை பார்த்த மாதிரி. ஸோ அப்படியே ஒரு உருண்டுட்டு வந்து உங்கள் பக்கத்தில் படுக்கிறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு ஹார்ட் பீட்டே ஸ்டாப் ஆகிருக்கும். ஷாக்காக அவர் பார்க்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் அப்படி லைட்டாக உங்களை பார்த்த மாதிரி திரும்பிட்டு வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிடிச்சிருக்கு ஜிமி. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் நான் இப்போ கேட்கல, ஸ்கூல் படிக்கிறப்போ அந்த டைமில் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது ஃப்ரெண்டு நீ எனக்கு அது 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 அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அவரையே கண்ணையே பார்க்கவும் டக்குன்னு அவர் அந்த கொஸ்டின் உங்களுக்கு திருப்பி விட்டுறாரு. அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சா என்ன ஸ்கூல் டைமில் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கீங்க. எந்திரிச்சிருப்பீங்களா? ஸோ அவர் டக்குன்னு கை பிடிச்சி இழுத்துறாரா. ஸோ பொத்துன்னு நீங்கள் மறுபடியும் விழுந்துடுறீங்க. ஸோ நீங்கள் விழுந்ததும் அவர் டக்குன்னு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு ஸோ எப்படின்னா உங்களை ஹோல்ட் பண்ண மாதிரி எப்படின்னா ஐயோ எனக்கு சொல்ல தெரியல, சரி ஓகே நீங்கள் அந்த பக்கம் நடந்து போகாத மாதிரி அப்படி உங்களை வந்துட்டு கவர் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்கள் முழிக்கிறீங்க. ஏன்னா அப்போ அதை ஃபர்ஸ்ட் டைம் அவர் எப்படியெல்லாம் பண்ணுறது தான் அது ஜிமின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணுன்னு தான் நினச்சேன், ஆனால் முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் முடியலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா உனக்கே தெரியும்ல, சடனாக என்னோடய ஃபேமிலி எல்லாமே ஃபாரினுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. நானும் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லாமல் கூட போயிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. ஏன்னா அந்த டைமில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அவருக்கு சடனாக நேற்று வரைக்கும் பேசிகிட்டு இருந்துட்டு சடனாக இன்றைக்கி அவர் பாட்டு கிளம்பி போயிருப்பார். ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நீங்கள் அவங்க வீட்டுக்கு டெய்லியும் போய் பார்க்குறது வர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாகவே இருந்திருப்பீங்க. நீங்கள் இப்படி எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு தான் அவள் ஃப்ரெண்ட் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்ட்டு உங்களோட அம்மா அப்பா உங்களையும் ஃபாரின் அனுப்பியிருப்பாங்க. பட் அவர் வந்துட்டு யூஎஸில் இருந்திருப்பார், நீங்கள் வந்துட்டு ஸ்விஸில் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போது 2 பேரும் அப்படியே வீட்டத்தை பார்த்த மாதிரி படுத்துட்டு பேசிக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்ப மிஸ் பண்ணேன், ஏண்டா முன்னாடியே சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறீங்க. நீ என்ன சொல்லணும்னு நினச்சேன் ஜிமின் கேட்குறாரு. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணேன், ரொம்ப மேடாக லவ் பண்ணேன். அதனால் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னா அந்த அன்றைக்கி நான் உன் வீட்டுக்கே வந்தேன். ஃபஸ்ட்டு உன்னோட அம்மா அப்பா கிட்டே பேசணும், அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி நாட்டை விட்டே போகணும்னு நினச்சி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், மறக்க முடியலை. ஆனால் வேறு ஒருத்தங்களை அக்செப்ட் பண்ணிக்காம உன்னையே நினச்சிட்டு வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இப்படி இருந்துக்கலாம்னு நினச்சி இருந்தேன். ஏன்னா கண்டிப்பாக உனக்கு எப்படி மேரேஜ் ஆகிட்டுருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. நீங்களும் சோகமாக அப்படியே உட்காந்துருக்கீங்க, செஞ்சு உட்காந்துக்கிட்டீங்க. ஜிமினும் வந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் எழுந்திரிச்சு வந்து உட்காந்துக்கிறாரு. உங்களையும் பார்க்குறாரு. நீங்கள் எப்படி பார்க்குற? நான் பயந்த மாதிரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல உன் பிள்ளைய வந்து நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் விதி சேர்த்து வச்சிருச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கண் கலங்கி பேசுகிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஜிம் எப்படி வந்து உங்ககிட்ட பேசலாம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அதான் அவன் ஏர்போர்ட்டில் என்னை பார்த்துட்டு வந்து பேசினா. குழந்தைங்க இந்த மாதிரி பேசுறது சகஜம் தானே, ஆனால் அவனுக்கு நல்ல மெமரி பவர், அகைன்னு என்னை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, சொல்லப்போனால் குழந்தைங்களாம் கூட இருந்துச்சு, ஆனால் அவன் ஏன் உங்ககிட்ட வந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியலையே அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா அவன் உன்னை தான் தன்னோட அம்மாவை நினச்சிருக்கான், அப்படி தான் வாழ்ந்துட்டும் வந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குவோம். இப்போ ஜிமின் உண்மையே சொல்கிறாரு. எனக்கு வந்துட்டு கல்யாணம்லாம் ஆகலை, இப்போ என்னோடய
அண்ணாவோட பையன். ஸோ அண்ணா அண்ணி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ். அண்ணி வந்து ஆர்ஃபனேஜ்லேருந்து வளர்ந்த பொண்ணு. ஸோ அவங்க குழந்தைய, அதாவது அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல. ஸோ அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அண்ணா இந்த வீட்டுக்கு வந்துட்டான், ஃபாரினில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அம்மா அப்பா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பார்த்தாங்க, ஆனாலும் எதுக்கும் செட் ஆகலை. அண்ணா ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு, அதாவது நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அவன் அங்கேருந்து அங்கே வந்திருந்தான். ஆக்சுவலாக இங்கேருந்து ஜிம்னோட அண்ணா ஃபாரினுக்கு போகிறதுக்காக போகும்போது அவங்களோட ஒய்ஃபும் வந்துட்டு போயிருப்பாங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு ஜிம் எப்படின்னா, ஜிமின் இங்கே வந்திருப்பார், சும்மா எதாச்சியாக இவங்களை பார்க்கறதுக்காக வந்திருப்பார். அம்மா அப்பா பேச மாட்டாங்க, பட் ஜிமின் பேசுவார். ஸோ இவங்களை பார்க்கறதுக்காக வந்திருப்பார். அப்போது ஜிமின் கிட்ட ஜிம்மை விட்டுட்டு நாங்கள் சீக்கிரம் வந்துடுறோன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் நம்பவே முடியல. ஜிமின் என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம். அப்புறம் என் அம்மா அப்பா என் அண்ணியே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிம்மை மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? அவனும் ஏதாவது கொண்டு போய்ட்டு ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு நீ வீட்டுக்கு வந்து சேரு, பிஸ்னஸ் எல்லாம் யார் பார்க்குறதுன்னு கேட்டாங்க. எனக்கு எதுவும் பிடிக்கல, எதுலேயும் விருப்பமும் இல்லை. என் அண்ணா அண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு இந்த ஒரு ஃபார்ம் இருக்குன்னு, ஸோ இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இங்கே விளையிற எல்லா ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே ஹெல்த்தியான ஆர்கானிக்கான திங்ஸ் எல்லாமே ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால என் அம்மா அப்பா வந்துட்டு ஜிம்மை அக்செப்ட் பண்ணிக்காததுனால அவனை நான் என் பிள்ளையா சொல்லி இங்கேயே வளர்த்த ஆரம்பிச்சிட்டேன். இதை நான் தான் பார்த்துக்கிறேன். என் அண்ணா அண்ணி விட்டுட்டு போன பிஸ்னஸுக்கு ஸோ நான் இதை தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வேறு எதுலேயும் விருப்பமும் இல்லை. அவன் என் பையன், என்னதான் பயாலஜிக்கெலாம் அவன் என்ன பையனாக இருந்தாலும், பட் எப்படி இருந்தாலும் அவன் என்னோடய பையன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு அப்படியே செம ஷாக்காக நீங்கள் ஜிம்மியே பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப அவர் மேலே இருந்த மரியாதையெல்லாம் இன்னும் அதிகமாகுது. நிஜமாக தான் சொல்கிறியா? நீ ஜிம்முக்காக தான் கல்யாணமே பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், எந்த பொண்ணு இந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் ஆல்ரெடி இருக்கான்னு தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிப்பா, அப்படியே பண்ணிக்கிட்டாலும் அவனை என்கிட்டேருந்து பிரிச்சுருவாங்க. இன்கேஸ் இப்போது உங்ககிட்ட சொன்ன உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா, அதாவது என் பையனாகவே இருந்தாலும் அவனை என்கிட்டேருந்து பிரிக்க தான் பார்ப்பாங்க. அண்ணா பையனை சொல்லவா வேணும், அவனை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. அவன் என் பிள்ளை, நான் பார்த்துக்குவேன், அவனுக்கு நான் மட்டும் போதும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு அப்போ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணேன், எனக்கு அப்போ உன்னை பற்றி தெரியும், ஆனாலும் இது சரிப்பட்டு வராதோ அப்படின்னு நினச்சேன். பட் ஜிம்க்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவன் டெய்லி உன்னை பார்த்ததுக்கப்புறம் உன்னை பற்றியே பேசுவான், அம்மாவை கூட்டுவான்னு. அவனுக்கு நல்லா ஆன்சரே பண்ண முடியல சொல்லப்போனால். அதுவும் இல்லாமல் நான் எப்படி சொல்கிறது, நீ ஜிம்மை உன் பையன் மாதிரி தானே பார்த்துக்கிட்ட. ஸோ நீ அவன்கிட்ட நடந்துக்கிறதுல அவ்வளோ ட்ரூவாக இருந்துச்சு. ஸோ உன்னோட, அதாவது அவன் மேலே நீ வச்சுக்கிற லவ் அவ்வளோ ட்ரூவாக எனக்கு தெரிஞ்சுது. நீ கண்டிப்பாக அவனை நல்லா பார்த்துப்ப அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால தான் அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி 2 பேரும் இப்போ தான் மனசு விட்டு பேசிக்கிட்டீங்க. அதுவும் இல்லாமல் உன்னோட அம்மா அப்பா அவன்கிட்ட அவ்வளோ கேரிங்காக இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சரி இதை எப்பவுமே ஜிம் கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்னும் வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன், அவன் என் பையன், எப்படினாலும் அவன் என் பையன் அப்படின்னு நீங்கள் உங்ககிட்ட சொல்கிறாரு. சொன்னீங்க, அவன் நம்ம பையன் ஜிமின், நம்ம பையன் சொல்ல, அவன் என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் இப்போ தான் நல்லாவே மனசுக்கிட்ட எல்லாம் பேசிட்டீங்கல்ல. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு ஜிம்மை ஹக் பண்ணிக்கிறீங்க. அதாவது ஜிம்முக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஜிம் வந்துட்டு ஜிமின் பையன் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் ஹாப்பி ஆகலை, அவருக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவரும் உங்களையும் நினச்சிட்டு வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பாரு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, உனக்கு கல்யாணம் ஆகிருக்கும், ஸோ நீ வந்துட்டு ஒரு ஃபேமிலியோடு இருப்ப, இதுக்கு மேலே நமக்கு கல்யாணம் இதுக்கு ஜிம் இருக்கான், அப்படியே அவன் கூட உன்னோட நினைப்பில் வாழ்ந்துடலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ உங்களை மாதிரி தான் அவரும் தனியாகவே இருந்தாலும் பரவாயில்ல, வேறு யாரும் வேலை நினச்சிருந்துருப்பார். அது அவர் சொன்னதுக்கப்புறமா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டீங்க. உங்களோட லவ் வந்துட்டு உங்களை பிரிய விடலை, என்ன கொஞ்சம் லேட்டாக சேர்த்து வச்சுருக்கு அந்த மாதிரி நினச்சிட்டு சந்தோஷமாக 2 பேர் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போ ஜிமின் வந்துட்டு வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு லவ் யூ ஜிமின்னு சொல்கிறீங்க. கரெக்டாக ஜிம் இருக்கான்ல, அந்த குள்ளே பார்த்து சடனாக எங்கேருந்து வந்துச்சோ கதவை திறந்துட்டு பிச்சுக்கிட்டு ஓடி வருது. நீங்கள் டக்குன்னு அப்படியே விலைக்கு உட்காந்துக்கிறீங்க. அவன்
தப்பான டைமில் வந்துட்டேனா சாரிப்பா, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு மறுபடியும் திரும்பி போயிட்டு இருக்கிறான். நீங்கள் டேக்குள்ளே பார்த்து நீ அடங்கவே மாட்டியாடான்னு சொல்லிட்டு அவனை ஓடி போய்ட்டு தூக்கிட்டு வந்து கொஞ்சிட்டு இருக்கிறீங்க, கிச்சு கிச்சு மூட்டி விளையாடிட்டு இருக்கிறீங்க நீங்களும் சின்ன கட்டில் போட்டு. ஸோ அவன் என் கூட நீங்கள் விளையாடி எனக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறான். போர் அடிக்குதா டேய், என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஆமாம், என் கூட ஃபஸ்ட்டு நீ விளையாட்டுருந்த, அப்புறம் இந்த வயன் விளையாடுறா, அப்புறம் அங்கே பொண்ணு தாத்தா பாட்டி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். விளையாடுறதுக்கு உனக்கு ஆள் இருக்குல்லடா, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, வயன் நான் தான் சொன்னல அன்றைக்கே நீ ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கன்னு அப்படிங்கிறான். ஜிமின் அப்படியே பார்க்குறாரு, இவன் என்ன தான் சொல்ல வரானு. ஸோ ஜிம் வந்துட்டு எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும், என் பேர் சிம்சிமா, அவளுக்கு சிம்மின்னு பேர் வைங்க. ஸோ சிம்மி நல்லா இருக்குல்ல, தங்கச்சி பாப்பா வேணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக வந்து கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க, அட பாவி மூஞ்சி மட்டும் அப்படியே அப்பா நாட்டை பாவமாக வச்சுக்கிறான், ஆனால் பேசுகிறதெல்லாம் உன் அப்பா நாட்டை வேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மின்னு பார்க்க அவர் லைட்டாக மாதிரி சிரிக்கிறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு. இவன் வேறு என்னடா இப்படி சிரிக்கிறான், ஒரு வேலை சொல்லி கொடுத்துருக்கானா அப்படியெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ கரெக்டாக நம்ம சிம் இந்த டாபிக் எடுக்கவும் உங்களோட அம்மா அப்பாவும் வந்துடுறாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு சிம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவன் ஓடி போயிட்டு தாத்தா பாட்டி நம்ம அந்த தோட்டத்துக்கு போகலாம் வாங்க, நீங்கள் என்ன அங்கே வந்ததில்ல, நான் சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடலாம். ஸோ ஜிமின் வந்துட்டு ஓயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. சொல்லு ஜிமின், அம்மா அப்பா வந்தாங்க, தண்ணி கூட கொடுக்கல, அதுக்குள்ளே ஓடிட்டாங்க, 3 பேரும் சேர்ந்தால் அடங்கவே மாட்டுறாங்க, இவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அதான் சிம் சொன்னால சிம்மி வேணும்னு அப்படிங்கிறாரு. அதுக்கு அப்படி நீங்கள் கேட்க எனக்கும் சிம்மி வேணும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல எனக்கு சிம்மி வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம் எப்படியே மூஞ்சி அப்படி சோகமாக வச்சுட்டு உங்கள்கிட்ட கேட்டானோ பாவமாக கேட்டானோ அதே மாதிரி ஜிம்மினும் வந்துட்டு உங்களோட கையில் 2 கையை அப்படியே குழந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க பேச பார்த்து பாவமாக சிம்மி வேணும் வயன் அப்படிங்கிறாரு. அவ்வளோ கிட்ட கேட்குறாரு. ஆனால் நீ க்யூட்டாக கேட்குறங்கிறதுக்காக இதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த திருட்டு பூனையோட இன்டென்ஷன் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு சேஃப்டி கிடையாது, அதாவது நம்மளோட சேஃப்டிக்கு யாரும் உத்தரவாதம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக எந்திரிச்சு ஜிமின் எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கதவு கிட்ட வரைக்கும் போயிருப்பீங்க. ஆனால் சடனாக டக்குன்னு அவர் வந்துட்டு டோர் லாக் பண்ணியிருப்பாரு. நீங்கள் நான் ஷாக்காக திரும்பி பார்க்குறீங்க, ஜிமின் அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் நான் தான் சொன்னேன்ல தண்ணியெல்லாம் அப்புறமா குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல அவர் வேணும்னு சொல்லிட்டு வராரு. இப்படியே தான் ஹாப்பியாக அந்த டே போகுது. ஸோ இதுக்கப்புறம் எல்லா டே வந்துட்டு ஹாப்பி தான். ஸோ ஹாப்பி எண்டிங் டே. ஐயோ நான் சொல்லிட்டேன், சரி ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி அண்ட் பி ஹாப்பி ஃபார் எவர். அண்ட் யாராவது வெட்டிங் ஆகிடுச்சு அப்படின்னா ஹாப்பி தர தீபாவளி, ஓகேவா? ஸோ இதை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஹாப்பி எண்டிங் தான் டியர். உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்துட்டு போடுறேன். அண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா கூட ஜஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த கமெண்ட் செக்ஷனுக்கு இந்த பக்கம் இழுத்து விட்டால் ஏதோ ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அதை வந்துட்டு அந்த ஹைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் வியூஸ் அதிகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணலாட்டி பரவாயில்ல, ஒரு லைக் பண்ணிட்டு அண்ட் இந்த ஹைப் பண்ணுவாங்களோ ஸோ அதை மட்டும் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? வேறு என்ன, பட் உங்களுக்கு ஒரு வீடியோ வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். வேறு என்ன ஹாப்பி தீபாவளி எல்லாத்துக்கும். அதை சொல்லிட்டேன்னா சரி பரவாயில்ல, மோடி சொல்கிறேன். ஹாப்பி தீபாவளி. எனக்கு ஜிம் வேணும். அவ்வளோ அழகு இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் சீனியரே, நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் கமெண்ட் பார்த்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஜிம் ரொம்ப பிடிக்குது. என்னவோ தெரியல, சில டைமெல்லாம் ரொம்ப க்ரேவிங்காக இருக்குது. எப்படி சொல்கிறது, சில பல இமேஜினெல்லாம் எனக்குள்ளே போகுது. அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிற மாதிரி, அவனை கொஞ்சம் மாதிரி அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஜிமினோட அந்த ஏஐ பிக் இருக்குல்ல, ஸோ குழந்தை பிக்கு, ஸோ அதை தான் நான் எப்பவுமே இமேஜின் பண்ணிக்க சொல்லுவேன் அவங்கள. ஸோ அதே தான் அப்படியே அது எவ்வளோ அழகு, ஜிம் எவ்வளோ அழகு இல்லையா? அச்சோ, ஐ எம் கிரேவிங் பார்க்கிங். ஓகே டியர், ஸோ டாடா பேசுகிறேங்க. இப்போல்லாம் நான் சொல்கிற ஸ்டோரி எனக்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுப்பா. என்னவோ தெரியல, நான் ஸ்டோரி சொல்லி முடிக்கிறப்ப நானே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ என் வாய் ஃபுல்லாக பல்லு அத்தனையும் தெரியுது. அப்படி ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி ஷையாக ப்ளஸ்ஸாக சிரிக்கிறேன். ஓகே, நீங்களும் அதே மாதிரி இருப்பீங்க, ஹாப்பியாக வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்பிக்கையோட இந்த ஒரு சாட்டை முடிச்சுக்கிறேன்.